ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 30 ஆகஸ்ட் 2025. बाबा சொல்றார், वर्तमान समय भटकती हुई आत्माओं को एक तो शांति चाहिए, दूसरा रूहानी स्नेह चाहिए. தற்சமயத்திலே அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு இரண்டு விஷயங்கள் தேவை. ஒன்று அமைதி வேண்டும், இரண்டாவது ஆன்மீக அன்பு வேண்டும். அவங்களுக்கு என்ன ரெண்டு விஷயம் தேவை? அவர்களுக்கு அமைதி தேவையா இருக்கு, இரண்டாவது ஆன்மீக அன்பு. प्रेम और शांति का ही सब जगह अभाव है, इसलिए जो भी प्रोग्राम करो उसमें पहले तो बाप के संबंध के स्नेह की महिमा करो और फिर उस प्यार से आत्माओं का संबंध जोड़ने के बाद शांति का अनुभव करावो. அதனால் பாபா சொல்லுகின்றார், அன்பு மற்றும் அமைதி என்பதுதான் அனைத்து இடங்களிலும் குறைபாடாக தெரிகிறது. அதனாலே நீங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியை செய்தாலும் அதில் முதல் அடியாக அவர்கள் தந்தையின் அன்பை அனுபவம் செய்யட்டும். அதற்காக தயாரித்துக் கொள்ளுங்கள். தந்தையினுடனான அன்பு நிறைந்த சம்பந்தத்தை மகிமை பாடுங்கள். பிறகு அந்த அன்பிலே ஆத்மாக்களை சம்பந்தத்தில் கொண்டு வருவதற்கான வேலையை செய்யுங்கள். அதன் பின் அவர்களுக்கு சாந்தியின் அனுபவத்தை கொடுங்கள். பாபா என்ன சொல்றார்? நிகழ்ச்சி எது பண்ணினாலும் அனுபவம் அதுல செய்ய வைக்கணும். அதுவும் என்ன மாதிரி அனுபவம்? பாபாவோடு அவர்களுக்கு சம்பந்தத்தை உருவாக்கி கொடுக்கணும். அந்த அன்பு கலந்த சம்பந்தத்தின் ஆதாரத்துல அவர்கள் அதன் பின் சாந்தியை அல்லது அமைதியின் சக்தியை அனுபவம் பண்ணுவாங்க. இதை நம்ம பண்ணணும். प्रेम स्वरूप और शांत स्वरूप दोनों का बैलेंस. அன்பு ஸ்வரூபமாக இருப்பது மற்றும் சாந்த ஸ்வரூபமாக அமைதி ஸ்வரூபமாக இருப்பது, இந்த இரண்டு விஷயத்திலும் சமநிலையை வையுங்கள். அதனால ஆத்மாக்களுக்கு தேவைப்படுவதே இந்த இரண்டு விஷயம்தான் ரொம்ப முக்கியமாக தேவையாக இருக்கு. ஆன்மீக அன்பும் அமைதி, இந்த இரண்டையுமே நாம் அவங்களுக்கு அனுபவம் செய்ய வைக்கணும். ஏனென்றால் அதை நாம பாபா கிட்ட இருந்து வாங்கி நிரப்பிக் கொள்ளுகின்ற காரணத்தினால நாம மற்றவர்களுக்கும் அந்த சகோதர ஆத்மாக்களுக்கும் அதை கொடுக்கணும். அதற்கு நாம கருவியாக இருந்து பாபா நினைவுல இருந்து நாம எந்த அளவுக்கு பாபாவோட சம்பந்தத்தை அனுபவம் பண்றோமோ, அந்த ஒரு ரசனையில இருக்கோமோ, அதே போல மற்றவர்களுக்கும் அந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுப்போம். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில அமைதியையும் அடைவார்கள். நன்றி பாபா. ஓம் சாந்தி.